ஹரி ஓம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது மனிதன் பக்குவப்பட வேண்டும். எப்படி பக்குவப்பட வேண்டும்? எந்த அளவுக்கு நாம் பக்குவப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு ஞானம் அதிகரிக்கும். ஞானம் அதிகரிக்கும் பொழுது வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருக்கும். இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்காகத்தான் ஞானத்தோடு சிந்தனை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது இயற்கையாகவும் பக்குவ நிலை என்ன என்று பார்க்கலாம், செயற்கையாகவும் பக்குவ நிலை என்று பார்க்கலாம். இயற்கையாக விவசாயம் செய்கின்றோம். அதில் உழுது நிலத்தை பண்படுத்தி நெல்மணிகளை விதைக்கின்றோம். அது ஆரம்ப காலத்தில் முளைக்கும் பொழுது நான் விறுவிறு என்று நட்டமாக நிற்கும். அது அரைகுறை ஞானம். நெல்மணிகள் அதில் முளைத்து வந்துவிட்டால் தலை குனிந்து நிற்கும். அதுதான் முழுமையான ஞானம். இது ஒன்று. இதேபோல் செயற்கையாக ஒரு ஞானத்தை பார்ப்போம். நாம் வீட்டில் வடை சுடுகின்றோம், பஜ்ஜி சுடுகின்றோம், உளுந்து வடை, மசால் வடை, எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும். அது மாவாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்றால் சாப்பிட முடியாது. அதை எண்ணெயை சூடு செய்து அதில் போட்டு பக்குவமாக எடுத்துவிட்டால் அது சாப்பிடுவதற்கு மிக சுவையாக இருக்கும் இல்லையா? அதே பாதி வெந்ததோ எடுத்தோம் என்றால் மாவாக இருக்கும், சாப்பிட சரியாக இருக்காது. நாம் அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எடுத்து விடக்கூடாது. நம் அம்மா தாய்மார்கள் அனைவருமே அதை பக்குவமாக சுட்டு நமக்கு பரிமாறுவார்கள். இப்படி பல பக்குவங்கள் இருக்கின்றன. பக்குவப்பட்ட மனம் என்பது நாம் ஆஞ்சநேய சுவாமிகளிடம் கொஞ்சம் பழக வேண்டும். அவர் மிக அற்புதமான பக்குவப்பட்டவர். சொல்லின் செல்வர் என்றெல்லாம் பெயர் பெற்றவர். எப்படி என்றால், ராமன் சீதையை தேடி வாருங்கள் என்று அனைவரையும் எல்லா திசையும் அனுப்புகிறார். அவர் மிகவும் சிரமப்பட்டு வனாந்தரங்களை தாண்டி கடல் தாண்டி ராவணனின் இடத்தை சென்றடைந்து அங்கு சீதையை அசோகவனத்தில் பல சிரமங்களுக்கு பிறகு அதை சந்தித்து உறுதி செய்து விடுகிறார். ஆனால் வரும்பொழுது இவருக்கு ராமனுக்கு ஹனுமான் சுவாமிகள் அந்த இதை சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்கிறார் என்றால், கண்டேன் சீதையை கற்பின் அணியை கண்களால் என்று 3 வரிகளில் சொல்லி முடித்து விடுகிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள். ராமன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை கேள்விகளுக்கும் மிக தெளிவாக கூறிவிடுகிறார். கண்டேன் சீதையை, பார்த்து விட்டேன் கண்களால், அதாவது என் கண்களால். யாராவது அங்கு இருக்கிறார் என்று பார்த்து அதை நான் சொல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். அடுத்து இருக்கும் இடம் மோசமான இடம். அதனால் அவர் அதை என்ன சொல்கிறார்? கற்பின் அணியை என்கின்றார். கண்டேன் சீதையை கற்பின் அணியை கண்களால். கற்போடுதான் இருக்கிறார், எந்த அசம்பாவிதமும் அங்கு நடந்து விடவில்லை என்பதையும் சொல்லிவிடுகிறார். இதே நாம இருந்தால் என்ன சொல்வோம்? நான் இங்கு வனாந்தரம் சென்றேன், கடலை தாண்டினேன், அங்கே அக்ஷயகுமாரனை கொன்றேன், அப்புறம் காட்டுக்கு உள்ளே சென்றேன், என் வாளில் தீ வைத்து விட்டார்கள், இலங்கை முழுவதும் தீ வைத்தேன் என்று வேண்டாத பக்குவம் இல்லாத நிலைகளை பூரம் சொல்லுவோம். ஆரம்பத்தில் பக்குவமான அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வேண்டுமானால் அந்த வார்த்தைகளை நீட்டி நெளித்து சொல்லலாம், கூட்டி குறைத்து சொல்லலாம். ஆனால் பக்குவம் என்ன என்றால், கேட்ட கேள்விக்கு சரியான பதில். அப்படி சரியாக பேசி பழகிவிட்டோமே ஆனால் நிச்சயமாக நாம் பக்குவப்பட்ட நிலைக்கு வந்து விடுவோம். இதுதான் ஞான நிலை என்று கூறுகிறோம். இதில் பல நன்மைகள் உண்டு. நாம் எதிர்பார்க்கக்கூடிய
அத்தனை நன்மைகளையும் இந்த பக்குவ நிலையில் கொண்டு வந்து விடலாம். சிந்தித்து பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹில் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மக்கள் இந்த காணொளிக்கு அதிக வரவேற்பு கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள், மிகவும் நன்றி. இப்பொழுது 10,500 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் மிகவும் நன்றி. இந்த காணொளியை கண்டு உங்கள் மனதில் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்வு அடைந்தீர்களானால் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நன்றி. ஞானம் பரவட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.